அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான அவர் வீக் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இது காலையில் 4 மணிக்கு, விடிய காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு சுபு தொழுதுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்துடுறது. அன்றைக்கி பாம்ஃப்ரெட் ஃபிஷ் வாங்கியிருந்தோம். முந்தின நாளே வாங்கியிருந்தோம். அது அன்றைக்கி காலையில் தான் வாஷ் பண்ணி வறுத்தரைச்சி அப்புறம் பொரிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலே ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் கொடுத்து விட்டுறதுனால காலையிலே ரெடி பண்ணிடுறோம். அவங்க 5:30 மணி போல் போவாங்க ஆஃபீஸ்க்கு. அந்த டைமுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி ஆயிரும். டீ போட்டாச்சு, வறுத்தரைச்சி மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு, புளிக்கோரை போட்டு வச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு இப்போ மீன் கூட்டிட வேண்டியதான். டீயும் ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே அழகாக கத்திரிக்காயெலாம் போட்டு பாம்ஃப்ரெட் ஃபிஷ் கொதிக்க வச்சாச்சு. இந்த பக்கம் மீன் பொரிக்க வச்சாச்சு. அந்த மசாலா தடவின மீன் கொஞ்சம் பிடிக்கிறதுக்காக வேண்டி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். கொஞ்சம் அதோடு சேர்ந்து நமக்கு டிஷ்ஷஸும் வாஷ் பண்ணுறதுக்கு சேர்ந்துட்டே இருக்கும். மீன், அப்புறம் மீன் குழம்பு, சோறு எல்லாமே கொண்டு போகிறதுக்காக வேண்டி எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதையோட சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து நாங்கள் செய்துருவோம். ஆஃப்டர்நூனுக்குள்ளது எல்லாமே சேர்த்து நைட்டுக்கு மட்டும்தான் அடுத்தால டின்னர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த டைமில் அவங்க ஹஸ்பண்ட் போயாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கிளாஸுக்குள்ளே ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மணி 6:30 மணி போல் தான் பிள்ளைங்களை எழுப்புறது. சுபு தொழுதுட்டு படுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டைம் தான் திருப்பி எழுப்புறது. இங்கே 5 மணிக்கே என்ன ஆயிரும்னா விடிஞ்சிரும். நார்மல் டைம் தான் இங்கே. அந்த 5:30க்கு 6 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் 7 மணி 7:30 மணிக்கெலாம் 8 மணிக்கெலாம் எப்படி இருக்குமோ அந்த டைம் மாதிரி தான் இருக்கும். இப்போ பிள்ளைங்களையும் காலையில் இல்லை இதுக்கு ஸ்கூல் ரெடி ஆகிறதுக்கு எழுப்பியாச்சு. அதோடு பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ரவாவில் கேசரி மாதிரி ப்ரௌன் சுகர் போட்டு கிண்டி கொடுத்துருந்தேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ரவா இப்படி போட்டு கொடுத்துருந்தேன். அதுதான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பிள்ளைங்களுக்கும் நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதை செய்திருந்தோம். அப்புறம் அவங்களுக்கு 2 ஸ்நாக்ஸ் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். 2 ஸ்நாக்ஸ் கொண்டு போனேன். அதுக்கு 2 ஃப்ரூட்ஸும் எடுத்து சைட் பை சைடு இதுவும் நடந்துகிட்ருக்கும். அப்புறம் 2 ஃப்ரூட்ஸும் எடுத்து அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு. அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா அவங்கள ரெடி பண்ணுறது, அப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, பிள்ளைங்க சாப்பிட்றது, அவங்கள ரெடி பண்ணுறது, அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கும். ஒரு 7:45 போலெல்லாம் கேப் வந்துடும். அவங்களோட வேன் வந்துடும், ஸ்கூல் வேன். வந்ததுக்கப்புறம் நம்ம கொண்டு விட்டுற வேண்டியதான். கீழே கொண்டு விட்டுட்டா போதும். அப்புறம் நம்ம திருப்பி நமக்குள்ள டியூட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஆனால் என்னென்னா அவங்க இருக்கிறது வரைக்கும் ஓரளவு வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் எடுக்கலை. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதோட ஒரு சின்ன கிளிம்ஸும் அங்கே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க டைமில் எடுத்திருந்தேன். அவ்வளோதான், பிள்ளைங்களும் அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு க்ளீனிங் ஒர்க்ஸு, கிளாஸு, அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஷெடியூல் பிஸியாக இருக்கும். சில டைம் வேறு ஏதாவது இப்போ துணி காய போடுற வேலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது நடக்கும். வாஷிங் மிஷின் போடுற டே இல்லை அப்படின்னா அந்த வேலை மட்டும் இருக்காது. அப்புறம் தூக்குறது, க்ளீன் பண்ணுறது, அந்த வேலை கரெக்டாக இருக்கும். அவங்க வர்றதுக்குள்ளால் வீட்டு வேலை மட்டும் ஒதுங்குற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் டைம் இருக்கும். ஏன்னா 12:50 அந்த டைமுக்கெலாம் வந்துடுவாங்க. இனி இதெல்லாம் ஒதுக்குறணும், அந்த வேலை இருக்குது. அதையும் முடிச்சுட்டு அன்றைக்கி நான் அதுக்கப்புறம் நிறைய வேலை பார்த்தேன். ஆனால் எதையுமே நான் கிளிப் பண்ணலை, வீடியோ கிளிப் எடுக்கலை. ஏன்னா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அது இதுமா கொஞ்சம் இதாகும்னு சொல்லிவிட்டு அது எடுக்கலை. அதுக்கப்புறம் இது நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடியே கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வீடு அன்றைக்கி தொடச்சும் விட்டுருந்தேன். வீடு தூத்து எடுத்து தொடச்சிருந்தேன், அதையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்தாச்சு. சாப்பிட்டு லொஹர் தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் ரெடியாகி எடுத்து திருப்பி நாங்கள் மதியானமே படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணி மதியானமே அதை படித்து முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த நாள் கொண்டு போகக்கூடிய அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஈவினிங்
ஈவினிங் எங்கேயாவது போகிறதா இருந்தாலும் போகலான்னு சொல்லிட்டு படிச்சிருவாங்க அந்த டைம்லேயே. இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. அவங்க வந்து எல்லாம் முடிக்கிறதுக்கே 3 ஆயிரும். அதுக்கப்புறம் 5 மணிக்கு ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க. அந்த டைமில் வந்து டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயும் இன்றைக்கி வந்து ஒரு நம்ம இதிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, ரோட்டு கடையில் சாப்பிட்ற ரோட்டு கடை காளான் வந்து இந்த சாசி அந்த மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட் வந்து கேபேஜ் வந்து பொரிச்சு மட்டும் எடுத்துருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம டீ ஸ்நாக்ஸ் மாதிரி கேபேஜ் போட்டு அது கூடலாம் ஆனியன், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸு, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஓமம், ஜீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பஜ்ஜி போண்டா மாவும் போட்டு கொஞ்சம் பக்கடா டைப்போ வடை டைப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸும் வந்து கூடாலாம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதோட கிளிப்ஸும் உங்களுக்கு வரும். ஃபுல் ரெசிபி வந்து ஷூட் பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு கிளிம்ஸ் தான் எல்லாத்துலேயுமே வந்து எடுத்திருந்து. அன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. அதனால் அன்றைக்கி கோதுமை தோசை தான் வந்து உள்ளிலாம் போட்டு சுடுவோம் இல்லையா, அந்த கோதுமை தோசையும் ஃபிஷ் கறியும் தான் டின்னரு. அந்த கிளிப்ஸும் வந்து டிலீட் ஆகிடுச்சு. அதனால் அது இதில் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மக்ரிப்லாம் தொழுதுட்டு தான் வந்து நம்ம டின்னர் வந்து சாப்பிட்றது. இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி. ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு உள்ள டின்னர் போர்ஷனே அப்படி கட் ஆகிடுச்சு. சரியா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக போடுறேன். டீயும் ஸ்நாக்ஸும் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து 2 weeks ஒன்ஸ் வந்து நான் ஒரு கஷாயம் வந்து போடுவோம். அந்த கஷாயம் வந்து போட்டிருந்தேன். அந்த பித்த கஷாயம்னு சொல்லுவாங்க. அந்த காஞ்ச முந்திரி இருக்குல்ல, ட்ரை கிரேப்ஸ்லாம் வச்சு கொத்தமல்லி சுக்கெலாம் வச்சு போடுறது, அதை போட்டிருந்தேன். அதை இருக்க வச்சுருந்தேன். அப்புறம் நைட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு ரூம் ரெடி பண்ணியாச்சுங்கிறது தான் வந்து பொண்ணு வீடியோ எடுத்திருக்கா. அப்புறம் கஷாயம் குடிக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு. இது வந்து நைட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குடிச்சாச்சு. இந்த குடிச்சிட்டு நம்மளோட டே வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.